போட்டுக்கிட்டு தலைப்பாவை கட்டிக்கிட்டு பெரிய கல்வியாளர் மாதிரி போனார். வீட்டுக்குள்ளே நுழைய போனபோது வீட்டு வாசலிலே நின்ற வீட்டுக்காரர் அவரை போக விடாம தடுத்து ஒரு ஓரமா நிக்க வச்சிருந்தார். பணக்கார தோட்டத்திலே வரக்கூடியவர்கள் எல்லோரையும் உடனே உள்ள அனுப்பிவிட்டு தன்னை மட்டும் ஓரமா நிக்க வச்சதை நினைத்து பார்த்து அல்லாவுக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்தது. உடனே திரும்பி வந்து நேரா ஒரு லண்டனின் கடைக்குள்ளே போய் ஒரு கோட் சூட்டை வாடகைக்கு வாங்கி உடுத்திக்கிட்டு செல்வந்த மாதிரி கம்பீரமா அதே வீட்டுக்கு வந்தார். ஏற்கனவே ஓரமா நிக்க வைத்த அதே வீட்டுக்காரர் வேகமா ஓடி வந்து அவரை உள்ளே கூப்பிட்டு மிக்க இடத்திலே உட்கார வைத்து உணவு பரிமாறி ரொம்ப கவனித்தார். சாப்பாடை வைத்துமே முல்லா உணவை ஒரு கையில் எடுத்து இந்தா நல்லா சாப்பிடு, இந்தா நல்லா சாப்பிடு என்று அவர் அணிந்திருந்த கோட் சூட்டில் தடவினார். இதை பார்த்த வீட்டுக்காரர், முல்லா உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கோபத்துடன் கேட்டார். அதற்கு முல்லா, இந்த சாப்பாடு எனக்கு தரப்படுவதில்லை, என் ஆடைக்காக தான் தரப்பட்டது, அதனால் தான் என் ஆடைக்கு உண்ண கொடுக்கின்றேன் என்றார். மாண்புமிக்க நடுவர் அவர்களே, இது எங்கேயோ எப்பொழுதோ நடந்த நிகழ்ச்சி என்று நினைக்காதீர்கள். இன்று எல்லா இடங்களிலுமே இப்படித்தான் நடக்கின்றது. பணக்காரர்களாக அல்லது குறைந்த பணக்கார தோற்றத்திலாவது இருக்க வேண்டும். அப்பத்தான் மரியாதை கிடைக்கும். கல்விக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. நடுவர் அவர்களே, கல்வியாளர் எல்லாம் பணக்காரர்களுக்கு கருவேப்பிள்ளை மாதிரிதான். அவர்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்வார்கள். தேவை முடிந்த பின் வாயிலே போட்டு ஒரு உரி உறிஞ்சிட்டு குப்பையில் போட்டு விடுவார்கள். அவ்வளவுதான். மாண்புமிக்க நடுவர் அவர்களே, இந்த சமுதாயத்தில்